கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். என் அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இருதயமும் சிந்தையும் உனக்கு இருந்தா அதுவே பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய ஆசை நல்ல கவனிங்க, நிறைய நேரத்தில் நிறைவேறாது. அப்போ நம்ம புலம்புகிறோம், தேவனிடத்தில் போராடுகிறோம். என்னைக்கோ நடக்கிற காரியத்திற்காக இன்றைக்கு நம்ம சில காரியங்களை ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். சரீரம் பாருங்களேன், ஒருவேளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது நம்மளை பார்த்து சொல்லிடும், எனக்கு இது போதும் சாப்பாடு என்று சொல்லும். இதுக்கு மேல வச்சிடாதீங்க, வேண்டாம் என்று சொல்லி நம்முடைய முகத்தை மாற்றக்கூடிய அளவு நம்முடைய சரீரம் போராடும். ஆனா மனசுக்கு அப்படி அல்ல, மனசும் எண்ணமும் அப்படி அல்ல. அதனாலதான் வேதம் அழகா சொல்லுகிறது, பண ஆசை அது திருப்தி வரணும், பரவாயில்ல, தேவனை நடத்துவார். அதுக்கு மேல நீங்க கர்த்தரை நேசிக்கணும். தேவ பக்திக்கு ஆண்டவரை ஆராதிப்பதில் போதும் என்கிற எண்ணம் வந்துடக்கூடாது, வேத வாசிப்புல போதும் என்கிற எண்ணம் வந்துடக்கூடாது, ஜெபத்துல போதும் என்கிற எண்ணம் வந்துடக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல போதும் என்கிற எண்ணம் வந்துடக்கூடாது, மற்றவங்களை கனப்படுத்துறதுல போதும் என்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. ஆனா மற்ற உலக காரியங்களில நமக்கு போதும் என்கிற எண்ணம் இருந்து கர்த்தர் தான் எனக்கு என்று சொல்லி நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் ஆலோசனை கொடுக்கிறார். மற்ற காரியம் நீங்க போதும் அப்படி நினைங்க, அது உங்களை தேடி வரும். தேவன் உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுப்பார். அதுக்காக இவர் இப்படிதாங்க பேசுவாரு பாருங்க, இவர் கார்ல போகாம இருக்காரு, கார்ல போக தேவை என்றால் கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் கார் கொடுப்பார். கர்த்தர் விட மாட்டார். இவர் நல்ல பங்களா வீட்டில் இருக்கிறாரு, உங்களுடைய ஊழியத்தினுடைய காரியங்கள் இருக்கிறது, தேவன் சரீரத்தை பார்க்கிற தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடை கொடுப்பார். உங்களை வெறுமனே விட மாட்டார். உலக பிரகாரமான ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிற தன் முதலாளியே தன் வேலைக்காரனுக்கு இதை செய்யணும் அதை செய்ய நினைக்கும் போது, வானத்தையும் பூமி உண்டாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம், நம்மளே அவர் வெறுமையா விட மாட்டார். இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆனா நாம எதை என்ன பண்ணக்கூடாது, இது வந்தாதான் நான் இருப்பேன், அது செய்தாதான் இருப்பேன் என்று சொல்ல வேண்டாம் என்பதை தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதுல ஒரு திருப்தி வரணும். மற்றபடி நீங்க உழைக்கிற உழைப்புக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார். 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்தார், 5000 பேருக்கு கொடுத்துட்டு ஒரு கரெக்டா நிப்பாட்டிடல. ஏன் 12 கூட நிறைய எடுத்தார்? அது ஜனங்களுக்கு கொடுக்கணும், சீசர்களுக்கு கொடுக்கணும். நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று செய்தார். பிரியமானவர்களே, அதற்காக எல்லாவற்றையும் நம்ம அப்படி கேட்கக்கூடாது. அந்த மனசு போதும், எனக்கு போதும் என்கிற மனது நமக்கு இருக்கணும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோப்பா. எங்களுக்கு ஆண்டவரே, நீர் சொல்லப்படுகிற வேத வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எதெல்லாம் போதும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் போதும்னு நினைக்கவும், எதெல்லாம் இன்னும் வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இன்னும் வேணும்னு நினைக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆகிய எங்க சித்தம் இல்லப்பா, உங்க சித்தத்தின்படியே எங்களை நடத்துங்க. இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.